அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஹிந்து பேப்பரில் இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி என்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போ அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. கவர்மெண்ட் பிளான்ஸ் டு மேக் இந்தியா ஹப் ஃபார் மொபிலிட்டி செக்டார் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார். அதாவது என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரத் மொபிலிட்டி குளோபல் எக்ஸ்போ 2025 அப்படின்னு சொல்லி இந்த வாகனங்களுக்கான ஒரு எக்ஸ்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா நியூ டெல்லியில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, கவர்மெண்ட் பிளான்ஸ் டு மேக் இந்தியா ஹப் ஃபார் மொபிலிட்டி செக்டார், மொபிலிட்டி செக்டாரோட ஹப்பாக நம்மளை மாற்றணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி பார்த்தோம்னா நம்ம சென்னையை டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோம். ஸோ மொபிலிட்டி செக்டார், இந்த வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டாரோட க்ரோத்தை பற்றி இந்த இடத்துல பேசியிருக்காங்க. வெஹிக்கல் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஒரு ஹப்பாக மாற்றணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தோம்னா மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே நம்ம அதிகமாகவே ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பண்ணிட்டு தான் இருக்கோம். அது சார்ந்து பார்த்தோம்னா நிறைய திட்டங்கள் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டுட்டே இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இங்கே பிரைம் மினிஸ்டர் ஒரு சில திட்டங்கள் அவர் உதாரணமாக சொல்லியிருப்பார். என்ன திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, போன பட்ஜெட்டில் 11 லட்சம் கோடி வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா, இந்த மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே. அடுத்ததாக பார்த்தோம்னா கட்டி சக்தி ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இருக்குது. இது மல்டி மோடல் கனெக்டிவிட்டி ரிலேட்டட் டு டிரான்ஸ்போர்ட் செக்டார் தான் இதுவுமே. ஓகேங்களா, ஸோ நமக்கு மல்டி மோடல் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுற மூலிமா நமக்கு ப்ரொடக்ஷன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுமே இன்க்ரீஸ் ஆகும். அதை சொல்லியிருக்காங்க. அடுத்து நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி பற்றி சொல்லியிருப்பார். வேற என்ன திட்டங்களை பற்றி சொல்லியிருப்பார் அப்படின்னா, நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுவுமே பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபேம் இந்தியா ஸ்கீமோட ரிலேட் ஆகி வரக்கூடிய ஒரு திட்டம் தான். ஓகேங்களா, ஃபேஸ் 2க்கு கீழே தான் இது எல்லாமே வந்திருக்கும். ஃபேம் இந்தியா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் அண்ட் ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேம் இந்தியா திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஹிக்கிள் அடாப்ஷன் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபேம் அப்படிங்கிற இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். இதனுடைய ஃபேம் 2.0 அப்படிங்கிறது ஆக்சுவலி சமீபத்தில் தான் முடிஞ்சிருக்கும். சரிங்களா, ஸோ ஃபேம் 2.0 அப்படிங்கிற திட்டம் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தோன்னா நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் E2V அண்ட் E3V அப்படின்னு சொல்லி இந்த டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. E2 வீலர்ஸ் அண்ட் E3 வீலர்ஸ் அப்படின்னு சொல்லி E2W E3W அப்படின்னு சொல்லி E2 வீலர்ஸ் அண்ட் E3 வீலர்ஸை வந்து அடாப்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க அரசாங்கம். அடுத்து கிரீன் ஹைட்ரஜன் மிஷன் வந்து ஃபியூல்ஸ் பேஸ்டாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு கெமிக்கல் செல் பேட்டரி ஸ்டோரேஜ், இந்த மாதிரியான பேட்டரிஸை உருவாக்குறதுக்கு ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸாக ஒரு 18,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மொபிலிட்டி செக்டாரோட க்ரோத்துக்காக. ஓகேங்களா, மொபிலிட்டி செக்டார் அப்படின்னா மேனுஃபேக்சரிங், அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்களை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ஃபியூவல் செல் பேஸ்டு, ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் பேஸ்டு பஸ்ஸஸை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். நம்மளோட இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தோம்னா ஃபியூவல் செல் பேஸ்டு ட்ரெயின்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்குது. ஸோ மறுபடியும் வேறு என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு மீட்டில் அப்படின்னு பார்த்தோம்னா, எதனால இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த கார் மார்க்கெட் இருக்கு இல்லையா, கார் வாங்கக்கூடிய இந்த மார்க்கெட்டு, இந்தியாவோட மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சமீபத்தில் க்ரோ ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான காரணங்களை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று, இந்தியாவில் நம்பர் ஆஃப் யங் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கனால எல்லாருமே கார் வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவோட மிடில் கிளாஸ் இருக்காங்களா, இந்தியாவோட மிடில் கிளாஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. இந்தியாவில் அது விரிவடைந்திருக்கு. இந்தியாவோட நடுத்தர வர்க்கம் அப்படிங்கிறது விரிவடைந்திருக்கு. அதனாலேயும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எல்லாருமே அவங்களுடைய முதல் கார் வாங்கணும் அப்படிங்கிறது எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்குமே ஒரு கனவாக இருக்கும். எல்லா யங்ஸ்டர்ஸ்க்குமே ஒரு கனவாக இருக்கும். ஸோ இதனாலேயுமே இந்தியாவோட கார் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப க்ரோயிங் மார்க்கெட்டாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா நகரமயமாதல், அர்பனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான காரணமாக ப்ளே பண்ணியிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சலுகைகள் அப்படிங்கிறது, குறைந்த விலையில் வாகனங்கள் கிடைப்பது. அடுத்ததாக பார்த்தோம்னா கடந்த ஒரு 9-10 வருஷத்துலேயே
நம்ம கிட்டத்தட்ட 14% மேற்பட்ட மக்களை வந்து மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். அந்த மாதிரி பாவர்ட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்தனால என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, அதனாலையும் வந்து நம்ம இந்த மிடில் கிளாஸோட அந்த ஒரு நடுத்தர வர்க்கத்தின் விரிவாக்கம் அப்படிங்கிறது இருந்திருக்கு. இதனாலையும் பார்த்தோம்னா நமக்கு இந்த கார் வாங்கக்கூடிய அந்த கனவு அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான காரணங்களால தான் இந்தியாவோட மொபிலிட்டி செக்டார் க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லியிருந்தாங்க. இந்த திட்டங்களை பார்த்து நல்லா வச்சுக்கோங்க. ஓகேவா? திட்டங்கள் ஃபுல்லாக நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமாக இருக்கும். ஒவ்வொரு திட்டம் இப்போ நிறைய திட்டங்கள் காட்டி சக்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது நேஷனல் லாஜிஸ்டிக்ஸ் பாலிசி இருக்குது, நேஷனல் எலக்ட்ரிக் மொபிலிட்டி மிஷன் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயங்களாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் ஜஸ்ட் ஒரு ஐடியாவை கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் பர்சனலி சர்ச் பண்ணி அதோட அப்ஜெக்டிவ்ஸை எடுத்து எழுதி பாருங்கள். சரியா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு ஒரு ஆர்டிக்கலில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.